Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் குடிச்சது கிடையாது. ஸோ அன்னைக்கு we decided we started drinking. இருந்து வீட்டுக்கு வர அந்த கேப்ல கொஞ்சம் ஹை ஆயிடுச்சு. போய் நடு ரோட்ல அந்த மாதிரி அவங்க எல்லாருமே என்ன என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஐ ஹேட் திஸ் நைட். க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரை இவங்க வீட்டில் பார்த்துருந்துருக்கு. அவன் நிஜமாலே என்னோட நல்ல பையன். அன்னைக்கு கால் பண்ணி அவங்க தங்கச்சிக்கிட்ட கூப்பிட்டு இந்த அக்காவை லவ் பண்றேன் புரியல யாருக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அங்கிள் காலில் விழுந்துட்டு என்ன will you take me as a son ஆன்ட்டி கேட்டாங்க. இந்த மாதிரி சன்னா சன் இல்லாவா எங்க அந்த ஸ்மைல் நடந்துச்சோ தேர்ச்சி ஐ செட் லிவிங்ல இருந்துட்டு எப்போ அவங்க ஒத்துக்கிறாங்களோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு லவ் யூ சொன்னோடனே ஆமா யாரெல்லாம் எப்படி கூட்டு பண்ணிருக்க வேண்டிய கல்யாணத்தை இப்படி முடிச்சுட்டாங்க. இந்தியாவில் விட்டுட்டாங்க. இந்தியாவில் செக் பண்ணல விட்டுட்டாங்க. மலேசியா போய் மாட்டிக்கிட்டோம். மலேசியால போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இல்ல அனுப்ப முடியாது, உங்களை பாலிக்கு அனுப்ப முடியாது, இல்ல மலேசியாலே நீங்க வெளியே போக முடியாது, 6 months கம்மியா இருக்கு. எங்க ஹனிமூன் ஸ்டெப்ஸுக்கு அடியில எஸ்கலேட்டர் அடியில தான் we stayed. ஹலோ ஆல். இப்போ என் முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா ராஜா அண்ட் ராணி, சாரி ஜெனிஃபர் அண்ட் பிரதீப் இருக்காங்க. ஆக்சுவலி நான் இவங்களை ராஜா ராணின்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். 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 ஸோ இப்போ நான் ராஜா ராணின்னு சொன்னேன் இல்லையா, அதுல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு இவங்க ராஜா ராணி சொல்றாங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்களே நினைச்சு பார்த்தீங்களா நம்மளுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருந்தது இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்சிடென்ட்டை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்களேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு முந்தின நாள், ஜஸ்ட் 1 day பிஃபோர் பேச்சுலர் பார்ட்டின்னு சொன்னா நிறைய பேர்லாம் கிடையாது, நானும் அவனும் மட்டும்தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் குடிச்சது கிடையாது. ஸோ அன்னைக்கு we decided we started drinking. குடிச்சோம். ஒரு பாயிண்ட் போச்சு, இல்ல இது எப்படி இதோட நிறுத்தது, ஒண்ணுமே அல்ல, இன்னும் போலாம்னு சொல்லிட்டு we went to a point. அவன் பயங்கர லவ் கால் பண்ணு ஜெனி கால் பண்றேன், ஜெனி கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல நான் நானும் கால் பண்ணேன். குடிச்சிட்டு they didn't want to drive back. ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவங்க பைக்கை அங்கேயே விட்டுட்டு வர முடியலங்கிறதுனால நாங்க ஆட்டோ எடுத்துக்கிறோம், நீ பைக் மட்டும் ஸ்கூட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்காக கூப்பிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் போய் நாங்க அங்கிருந்து வீட்டுக்கு வர அந்த கேப்ல கொஞ்சம் ஹை ஆயிடுச்சு. டைம் ஆக இது ஹிட் ஆகும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி பை த டைம் வி ரீச் ஹோம் ஏறிடுச்சு. ஸோ அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா நாங்க அங்கே இருந்து மேல கூட்டிட்டு போக முடியாம கீழே வெயிட் பண்ணி ஒரு ஆட்டோக்கார ஒரு அண்ணா இருந்தாரு. ஸோ ஹீ ஹெல்ப்ட் அ லாட். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த நைட். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம நினைச்சு போய் நடு ரோட்ல அந்த மாதிரிலாம் என்னைக்கும் உட்கார மாட்டோம்ல. அன்னைக்கு வேற வழி இல்லாம அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க தே ட்ரைட் தேர் பெஸ்ட் எப்படியாச்சுன்னு சொல்லிட்டு, பட் ஒன்றும் பண்ண முடியல. பட் இட் வாஸ் ஃபைன். அதுக்கப்புறம் ஐ வெயிட்டட். காலையில வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் அவங்களும் நார்மல் ஆகிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன். பட் நீங்க ஆனா என்ஜாய் பண்றேன்னு சொல்றீங்க இல்ல, எனக்கு புரியல. நான் இத்தனை வருஷமா எனக்கு பிரதீப்பை தெரிஞ்சதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். எனக்கு அப்போ அந்த இடத்துல எனக்கு கோவம் வந்துச்சுன்னா பிரதீப் கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் இன்னும் எங்கேயோ இருக்கு. ஸோ இந்த ஸ்மால் திங்ஸ் டசன்ட் மேட்டர். அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ மாட்டிக்கிட்டோமா, ஐயோ அவன் என்ன நினைச்சிருப்பாரு? இல்ல எனக்கு ஆக்சுவலா கஷ்டமா இருந்துச்சு. காலையில எந்திரிச்சனோ he said sorry that he felt very bad. We are not vouching for it, but தெரியாம இப்படி ஆயிடுச்சு. இட் வாஸ் an experience. சோ இதுல உங்களுக்கு என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தீங்க நீங்க அப்போ? அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம்ல இருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்த டைம் அது. ஸோ அப்போ இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேனேன்ற ஒரு என் மேல ஃபர்ஸ்ட் ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் டேஸ் ஆச்சு. அது ஷி நெவர் ஸ்போக் அபவுட் இட். எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு தெரியாது, அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது, என் தம்பி கல்யாணம் போகுது, அவங்க அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. ஸோ பட் ஐ டிசைடட். அவங்க எல்லாருமே என்ன என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஐ ஹேட் திஸ் நைட். ஃபைன், one night will not make you bad. எப்போ பாத்தீங்க? யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? நாங்க ஆக்சுவலி ஒரே காலேஜ், யூஜி ஒரே காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சோம். ஆனா வேற டிபார்ட்மெண்ட். ஃபேர்வெல் அப்போ நான் ஆக்சுவலி நான் உள்ள போறேன், காலேஜ்குள்ள போறேன். இவங்க எதுக்கோ வெளியில வராங்க. மொத்த காலேஜ்ல யாருமே இல்லை வெளியில என்ட்ரன்ஸ்ல.
ஸோ எனக்கு லைட்டாக ஆக்வர்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் உங்களை நேருக்கு நேர் பார்த்துட்டேன், இந்த பையனை எனக்கு தெரியும், ஆனால் நான் பேசினது இல்லை. இப்போ சிரிக்கணுமா சிரிக்க கூடாதா எப்படியே போயிடணுமா, எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு டக்குன்னு தெரியல, கொஞ்சம் ஆக்வர்ட் ஆயிடுச்சு. நான் கேஷுவலா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனாங்க. ஆக்வர்டா இல்ல, ஹி மேட் இட் ஈஸி அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த ஸ்மைலோட அவ்வளவுதான், நாங்க ஒரு வார்த்தை கூட பேசிக்கிட்டது கிடையாது காலேஜ்ல. அண்ட் தென் ஹி வெண்ட் ஒர்க்குக்காக வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. அந்த அலுமினி மீட் அந்த டைம்ல அதெல்லாம் பிளான் பண்றதுக்காக ஹி காட் இன் டச் வித் மீ. ஸோ அப்போ வந்து ஹாய் அக்கா அப்படின்னு ஒரு மெசேஜ் வச்சாங்க. பசங்க பேசினாலே வந்து அதுக்கு தான் பேசுறோம், லவ் பண்ண தான் பேசுறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆக்சுவலா பயம் இருந்துச்சு, அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி போய் பேசுற அப்படி வர டைப்ஸ் கிடையாது ஸ்டார்டிங் வந்து. ஸோ பயம் இருந்துச்சு பேசுறதுக்கு. இது ஒரு சான்ஸ், சரி ஓகே பேசலாம். பட் அப்பயுமே வந்து சரி ஒரு சான்ஸ் கிடைக்குது, லெட்ஸ் டாக். பட் ஆனா எனக்கு என்னன்னா வந்து ஜெனிஃபர் கிட்ட பேசணுமே தவிர அவங்க கிட்ட லவ் பண்ணணும் அந்த மாதிரி ஆசைகள்லாம் இல்லை. யா நைஸ் பர்சன், அழகா இருக்காங்க, பேசலாமே. பட் இருந்தாலும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்னு சொல்லி இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப். அக்கான்னு ஏன் சொன்னீங்க? என்ன இந்த பையன் ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்ணிடுறான் நினைச்சிட்டா, ஒரு சின்ன ஒரு நூலிலை கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா எனக்கு மனசு உடஞ்சிருச்சு. அக்காவா தங்கச்சின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை, அக்கான்ட்டானே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் a few months அது தானா அவங்களே அதை மாத்தி he started calling me Jenny. அண்ட் கொஞ்சம் வருஷத்துல இந்தியா வந்தாச்சு. திரும்ப வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட்டே பண்றோம். ஒரு ஃப்ரெண்டு வேற கண்ட்ரில இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகி தான் இங்க இந்தியா வந்து மீட் பண்றோம். போக போக தான் வந்து I'm also liking her, but at the same time I don't want to spoil anything I have. லவ் யார் அப்ரோச் பண்ணா ஃபர்ஸ்ட்? அவங்களுக்கு 2014 ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வீட்ல மாப்பிள்ளை பாக்கறதுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இவங்க இங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறமா பிஜி பண்ணி அதெல்லாம் ஹி ஸ்டார்டட் இதெல்லாம். அப்போ வந்து அவங்க கூட படிச்சவங்களே வந்து எனக்கு அலைன்ஸ்க்கு வந்தாங்க. சோ அப்போ வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரை வந்து இவங்க வீட்ல பாத்துருந்திருக்காங்க. அவன் நிஜமாலே என்னோட நல்ல பையன். சோ நல்ல பையன் தான் நான் சொல்ல முடியும். அவனை பத்தி சொல்லுவாங்க எங்க அம்மா கிட்ட, நிஜமாலே நல்ல பையன் அவன், நல்ல பையன் ஆண்டி ப்ரொசீட் பண்ணுங்க, ரொம்ப நல்ல பையன். உள்ளுக்குள்ள பயம், எஸ் சொல்லிடுவாங்களோ இந்த வாட்டி, அடுத்த வாட்டி எஸ் சொல்லிடுவாங்க, அடுத்த பையனுக்கு எஸ் சொல்லிடுவாங்களோ, இந்த பயம் இருந்துட்டே இருக்கும். அப்பா அம்மா லவ் மேரேஜ், ஓகே அசிங்கமா தான் உனக்கு போயிட்டு ஒரு லவ் ப்ரொபோஸ் பண்ணது கூட சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்லையா? அன்னைக்கு வந்து கால் பண்ணி அவங்க தங்கச்சி கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி அக்காவை லவ் பண்றேன், புரியல யாரு. அவங்க உடனே வந்து அழுதுட்டு என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து இந்த மாதிரி ஐ திங்க் ஷி வில் சே எஸ் டு யூ, அவங்க வந்து உங்களுக்கு எஸ் சொல்லுவாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. May 25th ஐ கால் தம். மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு அழகா உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஐ திங்க் ஐம் ரெடி, எனக்கு வந்து ஜெனியை பிடிச்சிருக்கு. ப்ரப்போஸ் பண்ணல, ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல அவங்கள மெரினா பீச் கூட்டிட்டு போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி சொல்றேன். நான் அப்பா ஆக்சுவலா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. நான் வந்து ஜெனி பேரை சொன்ன உடனே அப்பா வந்து உடனே ஏ சூப்பர் பா அப்படின்னு சொல்லி கை கொடுக்க வந்து அம்மா மூஞ்ச பார்த்து அப்படியே கை கட்டிக்கிட்டு. உங்க சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? எனக்கு தெரியாது, எது நடக்கிறதுமே எனக்கு தெரியாது. ஜோசியம் அதுல எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. பட் என் சிஸ்டர் வந்துட்டு அவ்வளோ என்ன நம்புங்க, இன்னும் ஒரு 6 monthsல அக்காக்கு கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க ஏதோ நடக்கப்போ அது மாதிரிலாம் பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணவும் அவங்க வந்து அவங்களுக்கு புரியல ஃபர்ஸ்ட், ஏன் எப்படி இவ்வளோ ஷோரா சொல்றா, இத்தனை பேருக்கு நோ சொல்லிட்டு திடீர்னு வந்து எப்படி 6 மாசத்துல நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஒரு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ கன்வின்ஸ் பண்ணவும் சரி ஓகே ஏதோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரேண்டமா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரதீப் வந்து இந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்றது எனக்கு ஆக்சுவலி எதுவுமே தெரியாது. ஸோ 25th போல வீட்டில் பேசினேன். அப்புறம் 27, 28 வந்துட்டு அங்கே அங்கிள் ஆண்டி கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கிள் காலில் விழுந்துட்டு என்ன வந்து வில் யூ டேக் மீ அஸ் அ சன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கிள் வந்து அவங்களாம் என்ன தெரியும், நீ என்ன பையன் மாதிரி தான் எழுந்திருப்பா அப்படின்ட்டாரு. அங்கிள் அது இல்லை அங்கிள், பையன் மாதிரி தான் எழுந்திருக்கிட்டாரு. ஆன்டி கேட்டாங்க இந்த மாதிரி சன்னா சன் இன் லவ் அப்படின்னு சொல்லி ஆன்டி கேட்டாங்க. கேட்டோன்னா நான் வந்து சன் இன் லவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 2 பேரும் அப்படியே எக்ஸைட் ஆகும், அப்படியே பாக்குறாங்க என்ன ஐ வாண்ட் டு டேக் ஜெனி அஸ் மை லைஃப் அப்படின்னு தான் வந்து சொல்றேன். நான் அது வரைக்கும் நல்லா ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட பேசின அங்கிள் வந்து அப்படி ஸ்டைலா அப்படி உட்காந்து அப்படி கால் மேல கால் போட்டு அப்படி ப்ளீஸ் சிடம் அப்படின்னு உட்காந்துட்டு ஒரு 2.5 years வந்து ஒரு இன்டர்வியூ போச்சு. இத்தனால ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க, இத்தனை எதுவுமே சொல்லல, இப்ப என்ன திடீர்னு வந்து ஜெனின்னு சொல்ற அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கேட்டாரு. ஒரு 2.5 hours அப்புறம் எழுந்திரிச்சு கட்டி பிடிச்சி ஓகே அவ எப்படியும் நோ சொல்லிடுவா ட்ரை பண்ணு. ஆண்டி வந்து ஷி வாஸ் வெரி ஹாப்பி. நான்றதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க பயமா இருக்கு இப்ப சொல்லும் போதும் வந்துட்டு ஏன்னா ப்ரொபோஸே பண்ணதில்லை, பண்ண ஒரே ஆள் வந்து இவங்க தான். சரிங்களா, June 1st, 2021 ஸ்டுடியோ லான்ச்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டோட பிளேஸ், அங்க போகலாம். எப்படியாச்சும் ஒரு 2 hours வந்து இவங்களை உட்கார வைக்கணும். அந்த மேக்கப் பண்ணும்போது மாஸ்க் பண்ணும்போது வைப்பாங்களா, அதை வச்சுட்டாரு. அங்கிருந்து ஓடி வந்தேன் எங்க வீட்டுக்கு. வந்துட்டு அங்கிள் ஆண்டி அங்கிருந்து வந்திருந்தாங்க. அவங்க இங்க உட்கார வச்சுட்டு எங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. அவங்க
வாவ், செமையா இருக்கும் போல இருக்கு இந்த லவ் ப்ரப்போஸ். சொல்லுங்க சொல்லுங்க. சரிங்களா, அவங்க உட்காந்துருக்காங்க, எங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க, ஜென்சி தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, பாட்டி எங்களுடைய தான் இருக்காங்க. ஸோ பாட்டி இருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்து இங்க அவங்ககிட்டலாம் சொல்றேன், ஓகே நான் வந்து இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன், இப்படிதான் பண்ண போறேன், நீங்களாம் இந்த ரூம்ல இருக்கணும், இங்க இருந்து இப்படி வரணும், இங்க வந்து இப்படி நான் பண்ண போறேன்னு ஒரு கிளிம்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் சொல்லும் போது வந்து அவங்களும் எக்ஸைட் ஆயிடுறாங்க. எல்லாருமே ஓகே இப்படிலாம் நடக்க போகுது, அவங்க எக்ஸைட்டா இருக்காங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா இந்த டைமிங்ல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அங்க திருப்பி போறேன், அவங்க ஃபியூரியஸா நிக்கிறாங்க. 2 மணி நேரம் நீ இப்படி உட்கார வச்சுட்டு போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்கவும் முடியல. அதை என்னை கூட்டு போய் ஒரு தனி ரூம்ல வர உட்கார வச்சுட்டாங்க. பேசிட்டு இருந்தாரு ஒரு பக்கத்துல உட்காந்து. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பதிலே வரல. ஏங்க இங்க இருந்தாரு, சொல்லாமலே போயிட்டீங்களா? அவரு எப்பயோ போயிட்டாரு. போயிட்டு வர கேப்ல அந்த சாரி எடுத்துட்டு வந்து அந்த சாரி மாத்திக்க சொன்னாங்க. பேக் ஸ்டோரி என்னால எதனால சாரி மாத்தணும் அதெல்லாம். ட்ரெஸ் எடுத்து அவங்க எல்லாருமே பிளாக்ல கூட இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து போட்டோகிராஃபர் ஒருத்தர், அவரும் வந்து ஒளிஞ்சுக்கிட்டே எடுக்கிறாரு. இது எங்க எடுக்கிறாருன்னா, இங்க நாங்க நடந்த காலேஜ்குள்ள போறோம். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு இடத்துல வந்து ஐ ஸ்மைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் வரலையா? என்னடா சாரி போட சொல்றாங்க? இல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கதை இருந்துச்சு. சோ எனக்கு வந்து ப்ராப்பரா பிளான்டுங்க. அது வந்து பிளான் பண்ணி அப்படியே பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிதாங்க. எனக்கு எங்கேயுமே டவுட் வராத மாதிரி. எங்க வந்து அந்த ஸ்மைல் நடந்துச்சோ அதே இடத்துல வந்து ஐ செட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆன் மை நீஸ் ஓகே கொடுத்தாங்க. ஐ ப்ரொபோஸ்ட். சொன்னோன்னு அவங்க வந்துட்டு இதுல இதுவும் ஒரு படத்துல வரும், தேங்க்யூ சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா, அந்த மாதிரி வந்து ஹக் பண்ணி எஸ் சொல்றியா இல்லையாமா சொல்லுமா எழுப்பிக்கிட்டாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு எஸ் நோலாம் சொல்லல, நான் ஐ டைரக்ட்லி ஹக். எனக்கு முதல்ல ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு முதல்ல புரியல என்ன, ஏன்னா ஹி இஸ் நாட் அ பர்சன் ஹூ அந்த மாதிரி இது புக்கே எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி டைப் எல்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு ரெட் ரோஸ் புக் எல்லாம் கொடுத்து ப்ரொப்போஸ் எல்லாம் எனக்கு ஆக்சுவலி பிராங்க்னு நினைச்சிட்டேன். ஏதோ பண்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் டுக் a few seconds for me to realize நிஜமாவே வந்து ப்ரொப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது காலேஜ் அப்பதான் எனக்கு நிறைய டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சு. ஓ இதனாலதான் அப்படி சொல்லியிருக்காங்க, இங்க கூட்டிட்டு வந்தாங்க, இது பண்ண சொன்னாங்க, ஆல் ஆஃப் தட். உங்க வீட்டுல வந்து அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. சோ எனிவே இப்போ நீ போய் சொன்னா ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா எங்க வீட்டுல அப்படி கிடையாது. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப கல்யாணம்லாம் ஒண்ணு பண்ணலாம், நீ வந்து லிவின் இருக்கலாம், நம்ம லிவின்ல இருந்துட்டு எப்போ அவங்க ஒத்துக்கிறாங்களோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆமா, நான் வந்து இல்ல என்னால லிவின் தான் வர முடியாது, எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு அப்படியே போயிடு லிவின் நீ அப்படியே போயிடுவாங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு வருவேன், லைக் லிட்டரலி 5 minutes அவைங்க நாங்க இருக்கிறது, எதுக்கு லிவின் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னது நீ ப்ரொபோஸும் ஒரே நாள்ல பண்ற, லிவினுக்கும் கூப்பிடுற, எங்க அப்பா வாட்டி சொல்ல போறியா, எல்லாம் எத்தனை ஷாக் ஒரே டைம்ல. எனக்கு அப்படியே வந்து எனக்கு பேச்சே வரல. நான் வந்து என்னது அப்பா மட்டும் சொல்ல போறியா, ஒரு விதத்துல நம்ம சொல்றது கஷ்டமா இருக்கும், இவனே கூட்டிட்டு போய் எப்படி எல்லாம் நான் அதெல்லாம் எப்படி போய் ரிவீல் பண்றது அதெல்லாம் வந்து யோசிக்க. இப்போ வீட்டுல இருக்கீங்களா, இங்க இருந்து இந்த ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரொபோஸ் பண்ண இடம் தெரியும். சோ இவங்க இங்க ஜன்னல்ல இருந்தே பாத்துட்டு இருக்காங்க. இங்க அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி எல்லாருமே இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க மொட்டை மாடில இருந்து. ப்ரொபோஸ் பண்ணது ஜன்னல்ல இருந்து ஃபேமிலியா பாக்குறாங்க. ஐ ஆல்ரெடி நோ தட் வீட்ல இல்ல யாரும். ஆல்சோ என்கிட்ட சொல்லிதான் கூட்டிட்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ உனக்காக பண்ணிருக்கேன், சோ வந்து இட்ஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஓகே ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, ஒரு வீடியோ கூட பண்ணல, ஓகே ஏதோ பண்ணிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா வரேன். ஒரு 7:30 இருக்கும் இதெல்லாம் நடக்கும்போது. ஈவினிங் ஆயிடுச்சு. சோ இருட்டிருச்சு. சோ கதவு திறந்த உடனே வந்து எனக்கு ஃபுல் இருட்டு. வீட்டுல லைட் எல்லாம் எரியல, யாரும் இல்ல வீட்டுல. சோ இருட்டா இருந்துச்சு. நேரம் வந்தோடனே டிவி போட்டாங்க. டிவி போட்ட உடனே அந்த வீடியோ பிளே ஆகுறதுக்கு ரெடியா இருக்கு. சோ வீடியோ பிளே பண்ணி விட்டுட்டு ஈவென்ட் போய் ஃப்ரெஷ்ஷன் அப் இருக்கு. நாங்க ஃப்ரெண்ட்ஸா வந்து வெளியே போனப்போ அவங்க பீச்ல வந்து கீழே விழ போயிட்டாங்க. அப்ப நான் பிடிச்சேன் அவங்கள. சரிங்க, அது அவங்களுக்கு ஞாபகத்துல இருந்து சொல்லியிருக்காங்க அவங்க தங்கச்சி கிட்ட. எனக்கு இதெல்லாம் எனக்கு ஸ்பெஷல், ஆனா அவங்களுக்கும் அது ஸ்பெஷல்ன்றது வந்து எனக்கு அவங்க தங்கச்சி சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் அதெல்லாம் ஓகே எல்லாத்தையும் போட்டு அந்த வீடியோல வந்து ஐ ஸ்போக் அபவுட் இட். அப்பயுமே வந்து அவங்க என்ன நினைச்சாங்க, ஓகே நல்ல ஃப்ரெண்டு, இப்போ ஐ லவ் யூ சொல்லியிருக்கான் அப்படின்னு நினைச்சாங்க கீழே. ஸோ இங்க வந்த அப்புறம் தான் ஐ ஆல்சோ ஹேட் திஸ் லவ் ஃபார் அ வெரி லாங் டைம், அதனால வந்து நான் அதை வந்து சொல்றேன் அப்படின்றது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. நீங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? ஆமா, அந்த வீடியோ ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. அந்த வீடியோ முடிஞ்சோன்னா எல்லோ லைட்ஸ் ஆன் ஆகுது, 1000 years பாட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல பிளே ஆகுது. நான் அப்பதான் லைட் ஆன் ஆகுனாலதான் பாக்குறேன், ஃபுல்லா பலூனால டெக்கரேட் பண்ணிருக்காங்க, எல்லாமே செட்டப் ஸ்பேஸா இருக்காது. திரும்பி பாக்குறேன், என்னோட சிஸ்டர் ஃபுல்லா ட்ரெஸ்டா கையில பலூன்ஸோட உள்ள என்டர் ஆறாங்க. ஐ ப்ரோக் டவுன் அவங்கள பார்த்த உடனே, பிகாஸ் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஷோ எனக்கு அடுத்தது
someone who can like understand me அப்படின்னா வந்து அது அவங்க தான். ஸோ ஐ வாஸ் வெரி கிளாட். அவங்களதான் அந்த அந்த ஒரு முக்கியமான மொமெண்ட்டை நான் அவங்களதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இட் மீன்ஸ் அ லாட். அவங்கள பார்த்தோன்னா ஐ broke down, I hugged her, I started crying. எனக்கே தெரியல நான் ஏன் அவ்வளோ அழறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதாங்க. திரும்பி பார்த்தா என் பேரண்ட்ஸ் வராங்க, அவங்களும் ஃபுல்லா ட்ரெஸ்ட் அப்பா பலூன்ஸோட. எனக்கு இவங்க வீட்டுல அவங்க என்ன பண்றாங்க அந்த மாதிரி. பட் இது கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர்ஸ் கிடைக்காது, நிறைய கேள்விங்க. திரும்பி பார்த்தா பிரதீப்போட அப்பா அம்மா வராங்க, பிரவீன் எல்லாருமே அங்க இருக்காங்க. எனக்கு தட் வாஸ் த பெஸ்ட் மொமெண்ட். அப்போ தட் மேட் சென்ஸ். ஓகே, அப்ப எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏதோ நடந்திருக்கு, எவ்ரிபடி இஸ் ஓகே வித் திஸ் அப்படிங்கறது வந்துட்டு பேசாமலே எமோஷன்ஸ்னால கன்வே ஆகுறது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வேற எதுவுமே கிடையாதுங்க. 1000 இயர்ஸ்ல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஹையா போவோம் அந்த இடத்துல. ஸோ அங்க வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்றதான் பிளான். நான் வந்து முட்டி போடுறேன், எல்லாம் ஒன்றும் அழுதுட்டே இருக்காங்க, அவங்க ஒன்றும் பார்க்கவே இல்லை. நான் முட்டி போட்டு நிக்கிறேன். ஸோ முட்டி போட்டு ஆக்சுவலா நான் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரியில வந்து ஒரு ரிங் வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு. சரிங்களா, அந்த ரிங்கை வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து நிக்கிறேன். அவங்க வந்துட்டு யாரும் பார்க்கவே தள்ளுங்கப்பா தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலா 1 minute ஆச்சு அவங்க எல்லாம் டு ரியலைஸ் தட் ஓகே they were literally everyone were engrossed. பிளெஸிங்ஸோட என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்களோட லிவின் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. 1.5 வருஷம் நாங்க லிவின்ல இருந்தோம், இங்க இருந்தோம். லைக் இங்க நாங்க பாதி நாள், எங்க வீட்டுல பாதி நாள் இருந்தோம். அந்த ரிங் தான் வந்து எங்க கல்யாணமா கல்யாணம் நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ஆன்ட்டி வந்து கேட்டாங்க எப்ப கல்யாணம்னு சொல்லி. டிசம்பர்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த டிசம்பர்னு கேட்க மாட்டாங்க என்கிட்ட. அடுத்த டிசம்பர். So literally 1.5 years gap இருந்துச்சு. பேரண்ட்ஸ் ஓகே, அவங்க கொஞ்சம் நம்ம ஜெனரேஷனோட ரிலேட்டபிள். பட் பாட்டி பயங்கர சோகமா இருந்தாங்க. என்ன தெரியுமா சோகமா அவங்க வந்து கல்யாணம் நினைச்சிட்டாங்க இங்க நடந்தத. யாரெல்லாம் எப்படி கூப்பிட்டு பண்ணிருக்க வேண்டிய கல்யாணத்தை இப்படி முடிச்சுட்டாங்க. இதே லைன் சொன்னாங்க அவங்க. ஆனா அவர் சொன்ன உடனே நீங்க என்ன நினைச்சீங்க? என்னோட சுத்தி இருக்கிறவங்களையோ என்னோட ஃப்ரெண்ட்ஸையோ யாரையுமே கன்வின்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஹர்ட்ல கிராஸ் பண்ணணுங்கிற எந்த அவசியமுமே இல்லாம எனக்கான வேலையும் சேர்த்து அவரே பார்த்து எனக்கு ஒரு அந்த டே வந்து பியூட்டிஃபுல்லா செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக 6 months, the whole 6 months. இது ஒரு 10 வருஷம் முன்னாடியே பண்ணிக்கலாமேடா இப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுனா 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டியடா அப்படின்றது எனக்கு. பட் ஆனா நீங்க அந்த 10 years எடுத்துக்கிட்டதுனால தான் வித் ஃபேமிலி சப்போர்ட்டோட நீங்க அதை வந்து அதுதான் நான் அடுத்து சொல்லலாம்னு வந்து நான். கஷ்டமா இருந்துச்சு ஆக்சுவலா அந்த ஒரு 10 வருஷம். ஒரு வாட்டியும் அவங்க வந்து மற்ற பசங்களோட வந்து அந்த ப்ராசஸ் பையன் பார்க்குற ப்ராசஸ் போகும்போதோ இல்லாட்டி எனக்கு வந்து ஒரு வாட்டியும் வந்துட்டு ஏன் வந்து நம்ம சொல்லாம இருக்கோம், மிஸ் பண்ணிடுவோமோ, அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங். அது ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க கூடவே இருக்காங்க, ஆனா மிஸ் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நாளுமே இருக்கு. உங்களோட சிஸ்டர் கிட்டயுமே நீங்க எப்படி அடிப்பாங்க என் கூட தானே ஆமா, எனக்கு நிஜமா தெரியும். சுத்தமா ஒரு சின்ன ஹிண்ட் கூட கிடையாது. இத்தனைக்கும் ஷீ இஸ் வெரி க்ளோஸ். லிட்டரலி ஒரே ரூம்ல தான் நாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இந்த 6 yearsோட ஜேர்னியை வந்துட்டு எனக்கு குட்டி 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 கிளிப்பிங்கா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. இவங்க ரிங் செலக்ட் பண்ணதா இருக்கட்டும், சாரி செலக்ட் பண்ணதா இருக்கட்டும், ஆர் நாங்க இன்னைக்கு போய் இவங்க கிட்ட பேச போறோம் அப்படின்னா இருக்கட்டும், இல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிவீல் பண்ணதா இருக்கட்டும், எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் எல்லா மொமெண்ட்டையும் குட்டி குட்டி கிளிப்ஸா கேப்சர் பண்ணி ஷி கிஃப்டட் தட் டு மீ. எனக்கு வந்து அவ எனக்கு ரிவீல் பண்ணது பிரச்சனையே கிடையாது, இவங்க எனக்கு சொல்லாம பண்ணது பிரச்சனை. எந்த பொண்ணுங்க இவ்வளவு பெரிய அழகான ஒரு சர்ப்ரைஸா வேணாம்னு சொல்லுவாங்க. யார் அதிகமா கோவப்படுவா 2 பேர்ல? கையை தூக்குங்க. நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். அடிக்கடி கிடையாது, லைக் ரொம்ப ஆஃபனா கோவப்பட மாட்டேன். நான் கோவப்பட்டா போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்துருவேன், 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். இந்த ஆஃப்டர் ஃபைட்டோட ஒரு அந்த மேக்கிங் அப்ங்கிறது வந்து ஒரு அழகான விஷயம். we talk it out. நிறைய ஸ்வீட்டான விஷயங்கள் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலா சமைக்கலாம் அந்த மாதிரி, இல்லைன்னா எங்கேயாச்சும் ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அந்த மாதிரி வந்து சண்டை போடுறது ஒரு கோவப்படுறது அது கிடையாது எங்களுக்கு. அதுக்கப்புறமா நடக்கிற அந்த ஸ்வீட்டான விஷயங்களுக்காக சில 2 years தாங்க இருக்கு. ஆமா, still 2 honeymoon periodல தான் இருக்கு. சரி, நீங்க சொன்னீங்க நான் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணேன், லவ் யூ சொன்னேன். நீங்க அப்ப வந்து ஹக் மட்டும் பண்ணாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்களா லவ் யூ டூ அப்படி சொன்னீங்க? இங்க வந்து என்கேஜ்மெண்ட் அப்போ ரிங் போட்டப்போ வந்து அப்போ அகைன் he went on his knees. அப்படிதான் வந்து ரிங் போட்டாங்க. அப்ப வந்து will you be mine அப்படின்னு சொன்னாங்க. I said I am already. சண்டை போட்டா சாரி யாரு சொல்வா? கை தூக்குங்க. 2 பேரும். நான் தான் அது. 2 பேர்ல யார் ரொம்ப ரொமான்டிக்? அவங்கதான். ஏன்னா அவர் கை தூக்கவே இல்லையே. அவருதான் இவ்வளவு பெரிய ஒரு ரொமான்டிக் ப்ரோபோசல். அது she loves surprises. I love surprising. நிறைய ஒரு கசப்பான ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருது, ஃப்ரெண்டா இருந்து கல்யாணம் பண்ணவங்களுமே சரி. ஸோ என்ன மாதிரி விஷயத்துல விட்டுட்டா நம்மளோட லவ் வந்து இன்னும் அதிகமாகும்னு நினைக்கிறீங்க? எங்களோட ஹனிமூனுக்கு போறோம். ஸோ அதுவும் வந்து பாலி, மலேசியா அந்த மாதிரிலாம் ஒரு 2-3 இடம் தான் பிளான் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி கூட்டு போறேன்.
அப்படின்னு செக் மை பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி. எனக்கு வந்து கரெக்டாக 5 months and 20 days இருக்கு. 10 days கம்மியாக இருக்கு. 6 months இருக்கணும் சரிங்களா. 10 days கம்மியாக இருக்கு. விடல எங்கேயுமே. இந்தியாவில் விட்டுட்டாங்க. இந்தியாவில் செக் பண்ணல, விட்டுட்டாங்க. மலேசியா போய் மாட்டிக்கிட்டோம். மலேசியாவில் போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல அனுப்ப முடியாது, உங்களை பாலிக்கு அனுப்ப முடியாது, இல்ல மலேசியாலேயே நீங்க வெளியே போக முடியாது, 6 months கம்மியா இருக்கு, டெர்மினலே மாற முடியாது. அதான் ஆக்சுவலா ஏன் டெர்மினல் மாறது ஏன் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, வெறும் ஏர் ஏஷியா ஃபிளைட்ஸ்லாம் வரும், வேற ஃபிளைட்ஸே இல்ல. ஏர் ஏஷியால வேற ஃபிளைட்டே இல்ல, திருப்பி வரதுக்கும் சரி, அங்கிருந்து வேற எங்கேயும் போறதுக்கும் சரி ஃபிளைட்ஸே கிடையாது. 2 நாள் ஃபுல்லா வந்து அங்கேயே நான் பிளான் பண்ணி அது ஒழுங்கா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம காசும் செலவு பண்ணி இப்படி அங்க போய் மாட்டிட்டு இருக்கோம். எந்த பொண்ணா இருந்தாலுமே ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து கோவப்பட்டிருக்க நிறைய ரீசன்ஸ் இருக்கு, ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிருக்க ரீசன்ஸ் இருக்கு, அப்செட் ஆயிருக்க ரீசன்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கும் சொல்றேன், எனக்குமே அவ்வளவு ஸ்பெஷலா அவங்க மாத்திட்டாங்க அந்த ட்ரிப்பை. ஷி லிட்டரலி வாஸ் லாஃபிங் அட் எவ்ரிதிங். நீங்க யோசிச்சு பாருங்க, யாராச்சும் இவ்ளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு போய் ஏர்போர்ட்ல ஸ்டே பண்ணிட்டு ஒரு 2 days இருந்துட்டு வருவோம் அப்படின்னு யாருமே பிளான் பண்ண மாட்டாங்க. நமக்கு அது அமைஞ்சிருக்கு. எங்க ஹனிமூன் வந்துட்டு ஸ்டெப்ஸ்க்கு அடியில வந்து படுத்தோம், எஸ்கலேட்டர் அடியில தான் we stayed. So one of the bestங்க. எனக்கு வந்துட்டு எங்க இருக்கோங்கிறது மேட்டர் கிடையாது, where who I am withங்கிறது தான் is more important. எனக்கு இதை விட வேற ஒரு அழகான மெமரி வேறன்னு இருக்க முடியும். So thank you so much. Thank you, a lot. Pavitra. Thank you. Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions.